தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் ஐடியின் செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அதிவேகமாக வந்த ஆம்புலன்ஸ் ஆட்டோ மீது மோதிய பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. குன்னூர் பிரதான சாலையில் நின்றிருந்த ஆட்டோ ஓட்டுநர் திடீரென சாலையின் குறுக்கே திரும்பினார். அப்போது நோயாளியை ஏற்றுவதற்காக அதிவேகமாக சென்ற ஆம்புலன்ஸ் ஆட்டோ மீது மோதியது. இதில் ஆட்டோவில் இருந்து சாலையில் தூக்கி வீசப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் பலத்த காயமடைந்தார். அங்கிருந்தவர்கள் அவரை உடனடியாக மீட்டு குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மரப்பட்டறை தொழிலாளி கொலையில் நண்பர் கைது செய்யப்பட்டார். கடந்த 11ஆம் தேதி மேலச்சூரங்குடியைச் சேர்ந்த பிரவீன் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக பிரவீனின் நண்பர் கார்த்திகை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் போதையில் மது பாட்டில் வாங்கி கொடுக்காத ஆத்திரத்தில் கழுத்தை நெரித்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட கார்த்திக் சிறையில் அடைக்கப்பட்டார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே சுற்றித் திரியும் வெறிநாய் பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 நாட்களில் லாலாப்பேட்டை பகுதியில் வெறிநாய் கடித்ததில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். வெறிபிடித்த நாய் சாலைகளில் திடீரென கடந்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கீழே விழுந்து காயமடைந்ததாக கூறப்படுகிறது. வீடுகளுக்குள்ளும் புகுந்து தொல்லை செய்யும் வெறிநாயை விரைந்து பிடிக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள ராமநதி அணையில் ஏற்பட்ட மண் சரிவு குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் 84 அடி கொண்ட ராமநதி அணை முழு கொள்ளளவை எட்டி அணையில் இருந்து 500 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அணையின் கரை பகுதியில் 2 இடங்களில் 10 மீட்டர் நீளம் 4 மீட்டர் உயரத்திற்கு மண் சரிவு ஏற்பட்டது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் அங்கு மேற்கொள்ளப்படும் பணிகளை பார்வையிட்டார். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் 22 பதக்கங்களை வென்ற விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டிகளில் மல்லர் கம்ப பிரிவில் விழுப்புரத்தைச் சேர்ந்த விளையாட்டுக் குழுவினர் 9 வெள்ளிப் பதக்கங்களையும் 13 வெண்கலப் பதக்கங்களையும் வென்றனர். இந்நிலையில் மலை ரயில் மூலம் விழுப்புரம் வந்தடைந்த விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சியாளர்கள், விளையாட்டு ஆர்வலர்கள் என ஏராளமானோர் திரண்டு உற்சாக வரவேற்பளித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 2 நாட்களாக பெய்த மழையால் வன்னியடி, மணல்மேடு, இளங்கர்குடி, நாயக்கர்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 100கணக்கான ஏக்கர் வெற்றிலை, வாழை, நெல் உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கின. இவற்றை அதிகாரிகள் யாரும் பார்வையிட வரவில்லை என குற்றஞ்சாட்டியும் கணக்கீடு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் விவசாயிகள் ராஜகிரியில் போராட்டம் நடத்தினர். இதனால் தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை ஆவடிப்புத்தூரில் சாலையில் கோழிப்பிடிக்க சென்ற 12ஆம் வகுப்பு மாணவர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். பெருங்காவூரைச் சேர்ந்த திவாகர் என்பவர் தனது பாட்டி வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் அருகே உள்ள காலிமனையில் கோழிப்பிடிக்க சென்றுள்ளார். அப்போது அங்கு அருந்து கீழே கிடந்த மின்கம்பியை மிதித்த திவாகர் தூக்கி வீசப்பட்டார். இதனையடுத்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் மாகரல் கிராமத்தில் மூதாட்டிக்கு விலையில்லா வீட்டை தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் ஒப்படைத்தார். கணவனால் கைவிடப்பட்ட மூதாட்டி எல்லம்மாள் வீடு இல்லாமல் அவதிப்பட்டு வந்ததால் அவருக்கு மாவட்ட தாவேகா சார்பில் இலவசமாக புதிய வீடு கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். கான்சாபுரத்தைச் சேர்ந்த ஐஸ் வியாபாரி கண்ணன், சேலை வியாபாரி சுந்தரியுடன் இருசக்கர வாகனத்தில் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். சிந்தலக்கரை அருகே சென்றபோது இவர்களின் இருசக்கர வாகனம் மீது பெங்களூருவைச் சேர்ந்த தர்ஷன் என்பவர் ஓட்டி வந்த கார் மோதியது. இதில் கண்ணன், சுந்தரி இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தர்ஷனை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஆங்கில வருட பிறப்பிற்காக கன்றுவிடும் விழா விறுவிறுப்பாக நடைபெற்றது. புதுப்பாளையம் கிராமத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், குடியாத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்திருந்த 350க்கும் மேற்பட்ட கன்றுகள் பங்கேற்றன. பாடிவாசல் வழியாக துள்ளி குதித்து ஓடிய கன்றுகளை இருபுறமும் நின்றிருந்த மக்கள் கைதட்டி உற்சாகப்படுத்தினர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே குட்டையில் குளிக்கச் சென்ற 4ஆம் வகுப்பு மாணவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். பச்சைவடி கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவரின் மகன் ஹரிகரன் தனது நண்பர் சஞ்சயுடன் கூழாங்கல் குட்டையில் குளித்துக் கொண்டிருந்தார். அப்போது சேற்றில் சிக்கிய ஹரிகரன் நீரில் மூழ்கினார். சஞ்சய் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் ஹரிகரனை மீட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவனுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஈரோட்டில் அனைத்து கட்சியினர் பங்கேற்ற அமைதி ஊர்வலம் நடந்தது. அரசு மருத்துவமனை ரவுண்டானா பகுதியில் தொடங்கி பன்னீர்செல்வம் பூங்கா வரை ஊர்வலம் சென்றனர். காங்கிரஸ், திமுக, தேமுதிக உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். வங்கதேசத்தில் இந்து கோவில்களை சேதப்படுத்தியதாக 4 பேரை காவலர்கள் கைது செய்தனர். வடக்கு வங்கதேசத்தின் சுனாம்கஞ்ச் மாவட்டத்தில் இந்து கோவில்கள் மற்றும் கடைகள் சேதப்படுத்தப்பட்டன. இந்த வழக்கில் 4 பேர் கைதாகியுள்ள நிலையில் 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் அண்மையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து இந்து கோவில்கள் மீது மத அடிப்படைவாதிகள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அதிவேகமாக வந்த ஆம்புலன்ஸ் ஆட்டோ மீது மோதிய பதைபதைக்க வைக்கும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. குன்னூர் பிரதான சாலையில் நின்றிருந்த ஆட்டோ ஓட்டுநர் திடீரென சாலையின் குறுக்கே திரும்பினார். அப்போது நோயாளியை ஏற்றுவதற்காக அதிவேகமாக சென்ற ஆம்புலன்ஸ் ஆட்டோ மீது மோதியது. இதில் ஆட்டோவில் இருந்து சாலையில் தூக்கி வீசப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் பலத்த காயமடைந்தார். அங்கிருந்தவர்கள் அவரை உடனடியாக மீட்டு குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மரப்பட்டறை தொழிலாளி கொலையில் நண்பர் கைது செய்யப்பட்டார். கடந்த 11ஆம் தேதி மேலச்சோரங்குடியைச் சேர்ந்த பிரவீன் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக பிரவீனின் நண்பர் கார்த்திகை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் போதையில் மது பாட்டில் வாங்கி கொடுக்காத ஆத்திரத்தில் கழுத்தை நெரித்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட கார்த்திக் சிறையில் அடைக்கப்பட்டார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே சுற்றித் திரியும் வெறிநாய் பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 நாட்களில் லாலாப்பேட்டை பகுதியில் வெறிநாய் கடித்ததில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். வெறிபிடித்த நாய் சாலைகளில் திடீரென கடந்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கீழே விழுந்து காயமடைந்ததாக கூறப்படுகிறது. வீடுகளுக்குள்ளும் புகுந்து தொல்லை செய்யும் வெறிநாயை விரைந்து பிடிக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள ராமநதி அணையில் ஏற்பட்ட மண் சரிவு குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் 84 அடி கொண்ட ராமநதி அணை முழு கொள்ளளவை எட்டி அணையில் இருந்து 500 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அணையின் கரை பகுதியில் 2 இடங்களில் 10 மீட்டர் நீளம் 4 மீட்டர் உயரத்திற்கு மண் சரிவு ஏற்பட்டது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் அங்கு மேற்கொள்ளப்படும் பணிகளை பார்வையிட்டார். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் 22 பதக்கங்களை வென்ற விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டிகளில் மல்லர் கம்ப பிரிவில் விழுப்புரத்தைச் சேர்ந்த விளையாட்டுக் குழுவினர் 9 வெள்ளிப் பதக்கங்களையும் 13 வெண்கலப் பதக்கங்களையும் வென்றனர். இந்நிலையில் மலை ரயில் மூலம் விழுப்புரம் வந்தடைந்த விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சியாளர்கள், விளையாட்டு ஆர்வலர்கள் என ஏராளமானோர் திரண்டு உற்சாக வரவேற்பளித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 2 நாட்களாக பெய்த மழையால் வன்னியடி, மணல்மேடு, இளங்கர்குடி, நாயக்கர்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 100கணக்கான ஏக்கர் வெற்றிலை, வாழை, நெல் உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கின. இவற்றை அதிகாரிகள் யாரும் பார்வையிட வரவில்லை என குற்றஞ்சாட்டியும் கணக்கீடு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் விவசாயிகள் ராஜகிரியில் போராட்டம் நடத்தினர். இதனால் தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை ஆவடிப்புத்தூரில் சாலையில் கோழிப்பிடிக்க சென்ற 12ஆம் வகுப்பு மாணவர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். பெருங்காவூரைச் சேர்ந்த திவாகர் என்பவர் தனது பாட்டி வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் அருகே உள்ள காலிமனையில் கோழிப்பிடிக்க சென்றுள்ளார். அப்போது அங்கு அருந்து கீழே கிடந்த மின்கம்பியை மிதித்த திவாகர் தூக்கி வீசப்பட்டார். இதனையடுத்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் மாகரல் கிராமத்தில் மூதாட்டிக்கு விலையில்லா வீட்டை தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் ஒப்படைத்தார். கணவனால் கைவிடப்பட்ட மூதாட்டி எல்லம்மாள் வீடு இல்லாமல் அவதிப்பட்டு வந்ததால் அவருக்கு மாவட்ட தாவேகா சார்பில் இலவசமாக புதிய வீடு கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். கான்சாபுரத்தைச் சேர்ந்த ஐஸ் வியாபாரி கண்ணன் சேலை வியாபாரி சுந்தரியுடன் இருசக்கர வாகனத்தில் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். சிந்தலக்கரை அருகே சென்றபோது இவர்களின் இருசக்கர வாகனம் மீது பெங்களூருவைச் சேர்ந்த தர்ஷன் என்பவர் ஓட்டி வந்த கார் மோதியது. இதில் கண்ணன், சுந்தரி இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தர்ஷனை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஆங்கில வருட பிறப்பிற்காக கன்றுவிடும் விழா விறுவிறுப்பாக நடைபெற்றது. புதுப்பாளையம் கிராமத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், குடியாத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்திருந்த 350க்கும் மேற்பட்ட கன்றுகள் பங்கேற்றன. பாடிவாசல் வழியாக துள்ளி குதித்து ஓடிய கன்றுகளை இருபுறமும் நின்றிருந்த மக்கள் கைதட்டி உற்சாகப்படுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே குட்டையில் குளிக்கச் சென்ற 4ஆம் வகுப்பு மாணவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். பச்சைவடி கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவரின் மகன் ஹரிகரன் தனது நண்பர் சஞ்சயுடன் கூழாங்கல் குட்டையில் குளித்துக் கொண்டிருந்தார். அப்போது சேற்றில் சிக்கிய ஹரிகரன் நீரில் மூழ்கினார். சஞ்சய் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் ஹரிகரனை மீட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவனுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஈரோட்டில் அனைத்து கட்சியினர் பங்கேற்ற அமைதி ஊர்வலம் நடந்தது. அரசு மருத்துவமனை ரவுண்டானா பகுதியில் தொடங்கி பன்னீர்செல்வம் பூங்கா வரை ஊர்வலம் சென்றனர். காங்கிரஸ், திமுக, தேமுதிக உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். வங்கதேசத்தில் இந்து கோவில்களை சேதப்படுத்தியதாக 4 பேரை காவலர்கள் கைது செய்தனர். வடக்கு வங்கதேசத்தின் சுனாம்கஞ்ச் மாவட்டத்தில் இந்து கோவில்கள் மற்றும் கடைகள் சேதப்படுத்தப்பட்டன. இந்த வழக்கில் 4 பேர் கைதாகியுள்ள நிலையில் 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் அண்மையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து இந்து கோவில்கள் மீது மத அடிப்படைவாதிகள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர்.